ஈரானின் புரட்சிகர காவல்படை ஆதரவுடன் மோஸ்தபா கமேனி நாட்டின் புதிய உச்ச தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக மூத்த ஈரான் வட்டாரங்கள் தெரிவித்தன. மறைந்த அயதுல்லா அலி கமேனி போன்ற கடுமையான கொள்கைகளை ஆதரிக்கும் ஒருவராகவே மோஸ்தபா கமேனி காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் அவரை விட எளிதில் கட்டுப்படுத்தக்கூடிய தலைவராக காவல்படை கருதுவதாக இவர் காணப்படுகிறார். போர் தொடங்கியதில் இருந்து புரட்சிகர காவல்படையின் அதிகாரம் மேலும் அதிகரித்துள்ளது. இதனால் அரசியல் மற்றும் மத தலைவர்களின் எதிர்ப்புகள் இருந்த போதிலும் அவர்கள் விரைவாக முடிவெடுத்து மோஸ்தபா கமேனியை தேர்வு செய்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உச்ச தலைவரை தேர்வு செய்யப்பட்ட பிறகும் மோஸ்தபா கமேனி சுமார் 48 மணி நேரம் வரை எந்த அதிகாரப்பூர்வ அறிக்கையையும் வெளியிடாதது சிலரிடம் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது நடைபெற்று வரும் போரில் 1000க்கும் மேற்பட்ட ஈரானியர்கள் உயிரிழந்துள்ளனர். மோஸ்தபா அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலில் அவரது தந்தை உயிரிழந்த சம்பவத்தின் போது காயமடைந்திருக்கலாம் என்ற வதந்திகளும் தற்போது வெளியாகி வருகின்றன. இந்த நிலையில் சர்வதேச ஊடகங்களுக்கு மேற்கோள் காட்டி ஈரானின் அரசியல் அமைப்பில் அதிகாரம் பெரும்பாலும் புரட்சிகர காவல்படையும் உச்ச தலைவரான அலுவலகமான பெய்ட் என்பதிலும் காணப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. புதிய தலைவரின் தேர்வில் காவல்படையினரின் செல்வாக்கு மிக அதிகமாக இருப்பதாகவும் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் அவர் வெளியில் வராததும் கூட்டங்களில் நடைபெறும் போது அதில் பங்கு பெற்றாதுமான விடயங்கள் முஸ்தபா கமேனிக்கு காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் மறைந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன் உண்மைத்தன்மை குறித்து போலீசார் இன்னும் உறுதிப்படுத்த தகவல்களை வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.